அனைவருக்கும் வணக்கம். ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு த டே 3 ஆஃப் திஸ் 21 டே யோகா சேலஞ்ச். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வார்ம் அப்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்புறம் ப்ரீதிங் ப்ராக்டிசஸ். இன்றைக்கி கம்ப்ளீட் லைங் ப்ராக்டிசஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வி ஹவ் சீன் ஆல்ரெடி ஸ்டாண்டிங் பார்த்துருக்கோம், சிட்டிங் பார்த்துருக்கோம். இன்றைக்கி லைங் பார்க்க போகிறோம். ஸோ வார்ம் அப்ஸ் அண்ட் ப்ரீதிங் இது ரெண்டு தான் மிக முக்கியமான பேஸ் ஃபார் த கம்ப்ளீட் ஒரு யோகா சீக்வன்ஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு பேஸ் உங்களுக்கு மிக முக்கியமானது. ஒரு பேஸ் வார்ம் அப்ஸ், ஏன்னா மசில்ஸை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மசில்ஸ் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீதிங். இந்த மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ப்ரீதிங் தேவைப்படும். ஸோ அந்த ப்ரீதிங் ஸ்டாண்டிங் டைப், சிட்டிங் டைப் அண்ட் லைங் டைப் மூணு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் யாருக்காவது இந்த ரெண்டு நாளில் பண்ணதுலேருந்து சம்டைம்ஸ் நியூ கமராக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூ மே கெட் பெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெச் பண்ணும்போது லேசாக பெயின் வரும். பட் பெயின் இருந்துச்சா ஜஸ்ட் இக்னோர் த பெயின். ரொம்ப பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கோங்க. பேரபிள் பெயின் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி பெயின் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மசில்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ளெக்ஸ் ஆகிடுச்சுன்னா பாடி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு லேசாக ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கடந்து போயிருங்க. வி கேன் ஏபிள் டு மேக் எ குட் செஷன் டுடே. ஓகே. ஸோ நேராக உட்காந்துக்கலாம். நல்லா சின் முத்ராவில் மடியில் வச்சுட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 சாதாரண சுவாசம் நல்ல மூச்சு நிதானம் எடுத்து முழுமையாக மூச்சை வெளியே விடலாம். Take a deep breath in and slowly breathe out. Take another deep breath in and slowly breathe out. நல்ல ஒரு ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. மீண்டும் ஒரு ஆழமான சுவாசம், நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடுங்க. Deep breath in and slowly breathe out. ஒவ்வொரு மூச்சு நல்ல மூச்சு உள்ள எடுக்கும் பொழுது நல்ல உடல் முழுக்க புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து ஒவ்வொரு மூச்சும் வெளியே மெதுவாக ரிலீஸ் பண்ணுறப்ப உடம்புல இருக்கக்கூடிய இறுக்கமெல்லாம் தளர்ந்து லேசாக போகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபீலிங்கையும் ஒவ்வொரு சேஞ்சஸையும் ஜஸ்ட் உற்று நோக்கிறது தான் யோகா ப்ராக்டிஸ்ன்றது. அந்த சேஞ்சஸையும் அந்த ஃபீலிங்கையும் ரெண்டும் சிங்க் பண்ணுறது தான் இந்த முக்கியமான கான்செப்ட் ஆஃப் யோகா. ஓகே. நல்ல டீப் breath in and slowly breathe out. 10 முறை நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ண பிறகு மெதுவாக கண்களை திறக்கலாம். ஓகே. ஸோ now we can plan for standing practices. ஸ்டாண்டிங் ப்ராக்டிசஸ்ஸு நல்லா இது பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபிங்கர்ஸில் லேசாக shake it, shake it, shake it, shake it, shake it, shake it. நல்லா ஷேக் பண்ணுங்கள். நல்லா ஷேக் பண்ணிட்டே இருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷேக் பண்ணுங்கள். அப்புறம் ஷேக் பண்ண பிறகு மெதுவாக ரைஸ் அப். மேலே கொண்டு போங்க, கீழே கொண்டு வாங்க. மேலே கொண்டு போங்க, கீழே கொண்டு வாங்க. மேலே கொண்டு போங்க, கீழே கொண்டு வாங்க. அப்பு டவுன், அப்பு டவுனு, அப்பு டவுனு, அப்பு டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். அப்புறம் ரொட்டேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clock is 10 9 8 7 6 5 4 3 2 1. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இந்த தோள்பட்டையிலேருந்து ரத்த ஓட்டம் லேசாக சீராக போய்
விரல்கள் நுனி வரைக்கும் அப்படியே லேசாக போகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் த tingling sensation and the blood is rushing toward the tip of the fingers. 2 கைகளும் நல்லா லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு பாம்க்கு போகலாம். 1 2 உள்ளங்கை 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ரிஸ்ட்டு நேராக வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஓகே. ரிஸ்ட்டுக்கு அப்புறம் எல்போ நல்ல கைகள் நீட்டிக்கலாம். நீட்டிட்டு லேசாக புல் பண்ணுங்கள். புல் இட் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி ஆப்போசிட் 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஆப்போசிட் கை புஷ் பண்ணிக்கலாம். நல்ல புல் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா எல்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்போக்கு அடுத்து ஷோல்டர்ஸ் இந்த மாதிரி முதிரை வச்சுட்டு ஷோல்டர் வச்சுட்டு நல்லா 1 க்ளோஸாக 2 3 4 5 6 7 8 9 10. Okay, then backward 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். நல்லா தோள்பட்டை லேசாக தளர்ந்துருக்கு. இப்போ இன்னும் இந்த மசில்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு ஷ்ரக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. Backward 10 9 8 7 6 5 4 3 2 1. ரிலாக்ஸ். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தோள்பட்டை நல்லா தளர்ந்து லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். உள்ளங்கையிலேருந்து விரல்கள்லேருந்து நல்ல எல்லா கை முழுக்க லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இப்போ பண்ணிவிட்டு கழுத்துக்கு போகலாம். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். Inhale up, exhale down. 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 Last round, inhale up and exhale down. Next rotation. Neck pain, cervical pain உள்ளவங்க நீங்கள் neck rotation தவிர்த்துக்கலாம். பெயின் அக்ரவேட் பண்ண சில சமயத்தில் 1 2 3 4 and 5. Opposite side 5 4 3 2 1. ரிலாக்ஸ். நல்லா கழுத்து நல்லா ரொட்டேட் பண்ணும் பொழுது
கழுத்து ஃபுல்லாக இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் left, right, left, right, left, right, left, right, left, right and left. Relax. Next, neck pulling. Neck pulling வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு லேசாக டுவர்ட்ஸ் ரைட் புல் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. Opposite side. 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. So upper body ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. நோ ஃபோக்கஸ் ஆன் லோயர் பாடி. அதே கேப் வச்சுட்டு pelvic rotation. 1 2 3 4 5 6 7 8 9 10. Anti-clockwise. 10 9 8 7 6 5 4 3 2 1. Relax. நல்லா பெல்விக் rotation பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் மசில்ஸ், சைட் மசில்ஸ், பேக் மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஃபர்தராக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் டு கோ ஃபார் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பெண்ட். அதே மாதிரி வச்சுட்டு கையை ஃப்ரண்ட் தைல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ரைஸ் அப். இதோ இன்ஹேல் பண்ணுறோம். பெண்ட் பேக் அண்ட் எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப் அண்ட் எக்ஸேல் டவுன். நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம், உங்களே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டே எப்படி எவ்வளோ பெண்ட் பண்ணீங்க, இப்போ எவ்வளோ பெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே விட இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 1 இன்ச் 2 இன்ச் இல்லை 3 இன்ச் மேக்ஸிமம் 5 இன்ச் வரைக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெண்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல், மேலே போகும்போது இன்ஹேல் ஆல்வேஸ், கீழே வரும்போது எக்ஸேல். எல்லாத்துக்குமே இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நல்லா பெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் அப், பெண்ட் பேக், எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், ஸ்ட்ரெச் பண்ணுறதை ஃபீல் பண்ணுங்கள், எக்ஸேல் டவுன், ரிலாக்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது லேசாக லோ பேக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெண்ட் பண்ணால் போதும். பெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் பெண்ட் பண்ணால் பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகும், சில பேர் பேக் பெயின் பண்ணால் பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க மட்டுமே லேசாக ஒரு லெவலுக்கு எந்த அளவுக்கு போனால் உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கோ அந்த லெவலில் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் போனால் ஓகே, நோ ப்ராப்ளம். இவ்வளோ தான் போதும், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எந்த அளவு உங்களோட லிமிடேஷன்ஸ் தெரிக்கோ யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் வித் தட். ஓகே, இப்போ கோ ஃபார் சைடிங். ஹோல்ட் பண்ணிக்கிறோம். சைட் பெண்டிங். 1 2. இதில் ப்ரீதிங் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 and 2. ரிலாக்ஸ். சைட் மசில்ஸ் நல்லா அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீ பெயின், அதாவது இந்த நீ ஜாயின்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீ பெயின் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க. நார்மல் பீப்புள் எதர் சிட்டப்ஸு ஆர் தோப்பு கரணம், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். தோப்பு கரணம் பண்ணிக்கிட்டிங்களா, முடிச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுறீங்க. எக்ஸேல் பண்ணுறப்ப கீழே போகணும். 1 up, 2 up, 3 up, knees நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். 4 up, 5 up, 6 up, 7 up, 8 up,
9 up, 10 up, relax. நல்லா லேசாக கிக் பண்ணிட்டுக்கலாம். ரொம்ப காஷியஸாக இருங்க. நீ பெயின் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொகுசாக வச்சுக்கணும் நீஸை. இல்லைன்னா நாமளும் பண்ணணும்னு ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா சம்டைம்ஸ் நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு ரொம்ப அழுத்திச்சுன்னு வச்சிங்களேன், மசில்ஸ் வீக்னஸ் அதிகமாகிடும். மசில் வீக்னஸ் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போன், சப்போஸ் உங்களுக்கு வீக்கான போனாக இருந்துச்சுன்னா யூ மேக் இட் இன்ஜுரி இன் த போன் ஆல்சோ. ஸோ அதனால் அதையும் ரொம்ப பார்த்துக்க வேண்டியிருக்கு. யோகா பண்ணி ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. அதில் ரொம்ப காஷியஸாக இருங்க, சரியா? அதனால தான் நான் எப்போவுமே யோகா இஸ் ஃபார் கம்ஃபர்ட், அந்த ஆம்பிட்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணுறது லிமிட்டேஷனுக்குள்ளே ஸ்ட்ரெயின் பண்ணணும். யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளை நாம் முன்னாடி எப்படி பண்ணோம், இப்போ எப்படி பண்ணோம், அதை மட்டும் கம்பேர் பண்ணிட்டோம்னா நம்மளோட க்ரோத் சீராக போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் வச்சுக்கிறோம், ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ரைட், சென்டர், லெஃப்ட், சென்டர், ரைட், சென்டர், லெஃப்ட், சென்டர், ரைட், சென்டர், லெஃப்ட், சென்டர், ரைட், சென்டர், லெஃப்ட், center, right, center, left, center, right, center, left, center, right, center, left, center, right, center, and left, center. Relax. Okay, the last practice, toes and heels. Hold பண்ணிக்கிறோம். Toes, heel, 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 toes and heel. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ணை கட்டி வச்சுட்டு இந்த 12 பயிற்சி பண்ண பிறகு உடம்பு எவ்வளோ லேஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை லேசாக ஸ்கேன் பண்ணிகிட்டே கீழே போங்க. ஒவ்வொரு தசைகளும் ஒவ்வொரு மூட்டுகளும் எவ்வளவு அழகாக தளர்ந்து நல்ல ஓய்வோடு இருக்கிறது நல்லா உணர்ந்து ஒவ்வொரு படியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. பாடி ஃபுல்லாக அப்படியே ஃப்ளெக்ஸ் ஆகி லேஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். when you practice yoga you'll feel completely lighter. அந்த லைட்னஸை ஃபீல் பண்ணுறது தான் ஒவ்வொரு ப்ராக்டிஸோட சாராம்சமும் அதில் அடங்கியிருக்கு. நல்ல மூச்சு எடுத்து நிதானமாக விடும் பொழுது உச்சி முதல் உள்ளங்கால் இப்படி அனைத்து தசைகளும் மூட்டுகளும் நன்கு தளர்வடைந்து முழுமையான ஓய்வோடு இருக்கிறதை நல்லா ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஓகே, அது கம்ப்ளீட் வார்ம்-அப்ஸ். இப்போ ஸ்டாண்டிங் ப்ரீத்திங். ஸ்டாண்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன, ஹேண்ட்ஸ் இன் அண்ட் அவுட் ப்ரீதிங் அப்படின்ட்டு நேராக வைங்க. இதில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டே என்ன பண்ணோம், இங்கே போகும்போதே நம்ம காற்று ஃபுல்லாக இழுத்துருப்போம். இது சும்மா கை மட்டும் வீசுவோம். ஆனால் இதோட அட்வான்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே போகிற வரைக்குமே காற்று இழுத்துகிட்டே இருக்கணும். ஸோ ப்ரீத்தை ஸ்லோ பண்ணி லேசாக மூமெண்ட்டு சிங்க் பண்ணும்போது தான் முழுமையான பெனிஃபிட்ஸ் வரும். அது மட்டும் நீங்கள் மூமெண்ட்டு ப்ரீதிங் ரெண்டும் சிங்க் ஆகுதான்னு ஒவ்வொரு செகண்ட் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இன்ஹேல் ஸ்லோலி, நல்ல ப்ரீத் இன், வெரி குட், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out.
2 more rounds. Breathe in. நல்லா இழுத்த பிறகு breathe out. Last round. நல்லா breathe in. Breathe out. லேசாக ஷோல்டர்ஸ் கொலாப்ஸ் பண்ணிட்டு நல்லா தளர்ந்து இருங்க. ஷோல்டர்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். லேசாக ஆர்ம்ஸ், ஃபோர் ஆர்ம், ரிஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸ் இன்ஹேல் எக்ஸேல் மேக்ஸிமம் 10 பண்ணலாம். எங்களால் 5 தான் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் நோ ப்ராப்ளம், 5 மட்டும் பண்ணலாம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மட்டும் பண்ணலாம். டே பை டே நல்ல ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஃபெட்டிக் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா? ஃபெட்டிக் இருக்கும்போது ஒரு 5 ரவுண்ட் வந்துச்சுன்னா ஓகே, இன்றைக்கி 5 ரவுண்ட் பண்ணலாம், நாளைக்கு ஒரு 6 ரவுண்ட் பண்ணலாம், நாளானுக்கு ஒரு 7 ரவுண்ட் பண்ணலாம். ஸோ வி வில் ட்ரை டு ரீச் த மேக்ஸிமம். அவ்வளோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் ஸ்ட்ரெச் ப்ரீத்திங். ஸோ 3 வகையான ப்ரீத்து கொடுக்க போகிறோம். லாக் பண்ணுங்கள், செஸ்ட் கிட்ட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் த அப்டமன். இது வந்து ஸ்ட்ரைட்டாக பர்பண்டிகுலர் டு த ஷோல்டர்ஸ். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இந்த ஆங்கிள் தெரியும் உங்களுக்கு. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in and breathe out. ஸோ ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அப்டமன், ஃபோக்கஸ் ஆன் த செஸ்ட், ஸ்லாண்டிங். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Last round. Breathe in and breathe out. Back to the position. இப்போ ஃபோக்கஸ் தான் செஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற ஷோல்டர் ஆர் கிளாவிக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே லாக் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டு தலைக்கு மேலே பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Last round. Breathe in and breathe out. Unlock your fingers, relax yourself. நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து மெதுவாக மூச்சு வெளிவிட்டு ஓய்வெடுத்துக்கலாம். நிதான மூச்சு வெளிவிட்டு முழுமையாக ஓய்வெடுத்துக்கலாம். Inhale and slowly exhale out.
ஓகே, மினிமம் 5 டைம்ஸ் பண்ணலாம். 5 பண்ணலாம். இல்லைனா டைம் இருக்குது நமக்கு, இது மட்டும் தான் பண்ண போகிறோன்னா 10 10 10 3 10 பண்ணலாம். ஸோ 15ன்றது 30 வரைக்கும் நீங்கள் டோட்டலாக கவுண்டிங் பண்ணலாம். நவே கோ ஃபார் ஆங்கிள் ஸ்ட்ரெச் ப்ரீத்திங் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். உங்களுக்கு நேரம் ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. எனக்கு கூட கேமரா இருக்குது, கேமரா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இன்ஹேல், ரைஸ் அப், ஆர்ம் அண்டு ஆங்கிள். இன்ஹேல் and exhale. Inhale, exhale. Inhale, exhale. Inhale. நல்லா கைகளும் கால் ஒரே சேர நல்லா ரைஸ் பண்ணிவிட்டு exhale down. நல்லா inhale, rise up and exhale down. Inhale, rise up and exhale down. 2 more rounds. Inhale, rise up, exhale down. Inhale, rise up and exhale down. Relax. கால் நல்லா கட்டி வச்சு முழுசாக கண்களை மூடிக்கொண்டு நல்ல ஆழமான சுவாசம் எடுத்து நிதானம் விட்டு ஓய்வு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறமும் ஷார்ட் ரிலாக்ஸேஷன், ஒரு மினிமம் ஒரு 30 செகண்ட்லேருந்து 75 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மூச்செடுத்து நிதானம் விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். யோகா இஸ் அபவுட் ரிலாக்ஸேஷன். ஸ்டிமுலேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் 2 காம்பனண்ட் யோகாக்கு. ஸ்டிமுலேஷன் அப்படின்றது வந்து நம்ம யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது, பாடியை ஸ்டிமுலேட் பண்ணுறோம். ரிலாக்ஸேஷன்றது வந்து ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கு ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணி என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறோம், என்ன உடம்புல நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அது ரிலாக்ஸேஷன். ஸோ யோகா இஸ் ஆல் அபவுட் ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன், ஸ்டிமுலேஷன், ரிலாக்ஸேஷன், ஸ்டிமுலேஷன், கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். இதுதான் வந்து இந்த கிராஃப் டைம். இதுவாக கம்ப்ளீட் கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ஈகோலேருந்து எல்லாம் சரண்டர் ஆகிடுச்சுன்னா வி வில் அக்செப்ட் எவ்ரி திங் இன் அவர் லைஃப். அதுதான் கோர் கான்செப்ட் ஆஃப் யோகா. ஓகே, வி ஆர் கம்ப்ளீட்டட் த தேர்ட் ப்ரீதிங். ஃபோர்த் வந்து ஜாய் ஆஃப் பிரெத். இதில் வந்து கொஞ்சம் காலை கட்டி வச்சுக்கணும். ஒரு மினிமம் 2லேருந்து 3 அடி வரைக்கும் கேப் இருக்கலாம். இதில் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நல்லா இன்ஹேல்ஸ், இதே மாதிரி பிரெத்தை சிங்க் பண்ணும். Inhale and exhale down. பேக் பெயின் இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக பண்ணுங்கள், ரொம்ப அதிகம் பண்ண வேண்டாம். And inhale up, exhale, hug yourself, go down. Inhale up, exhale down. Inhale up, exhale, hug yourself, go down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Inhale up, exhale down. Hug it. Last round. Inhale, expand slowly. Exhale, touch the floor slowly if possible. Then inhale again. நல்லா மூச்சு நிதானமாக இழுத்து லேசாக நம்மளை அணைத்து கொண்டு மெதுவாக பெண்ட் பண்ணலாம். ஸ்டே தேர். ஹக் பண்ணிகிட்டே ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா வந்துட்டு ரிலாக்ஸ். Take a deep breath in and slowly release and relax. 4 பயிற்சியும் பண்ணதுக்கு பிறகு நுரையீரல் முழுவதும் பிராணசக்தியோடு நிறைந்திருப்பதை நல்லா ஃபீல் பண்ணலாம். Feel the complete
Energization in the whole lung region. Completely feel it yourself. நல்ல கண்களை மூடிக்கொண்டு நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சை வெளியிடுங்க. ஓகே, இப்போ we go for sitting practices. Sitting practices வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிறோம். இது வந்து உங்களுக்கு அந்த ஆசனம் ரிலாக்ஸாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது பேர் வந்து தண்டாசனம் சொல்லுவோம். திஸ் இஸ் கால் தண்டாசனம். கால் நல்லா மேட்டோட எண்டுக்கு போயிட்டு ரெண்டு கையும் மேட்டோட எண்டில் இருக்கணும். எண்டில் வச்சுட்டு நல்லா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. தண்டாசனம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு போகிறது வஜ்ராசனம் போயிட்டு மார்ஜரி ஆசனம் அல்லது கேட் கவ் ஸ்ட்ரெச் ஆர் டைகர் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் போக போகிறோம். வஜ்ராசனம் வந்து இட் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் ஃபார் நீ பெயின் பேஷண்ட்ஸு. அவங்க வந்து ஏதாவது பில்லோஸ் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வஜ்ராசனா ஸ்டூல் அப்படின்னு இருக்கும், அந்த மாதிரி கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டூல் மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் 2-3 செஷன் கழித்து அந்த ஸ்டூல் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து வில் கோ ஃபார் டைரக்ட்லி த போஸ். நேராக உட்காந்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணி சிட் இன் ரைட் லெக், லெஃப்ட் லெக் ஃபோல்ட் பண்ணி சிட் இன் போத் லெக்ஸ். இதுதான் போஸ். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து 1/2 distance between the knees. ஆச்சா, ஓப்பன் அப், அகைன் பாம் அப், பொசிஷன் வந்துடுறீங்க. ஓகே, எல்லாமே மேட்டோட எண்டுக்கு வச்சுருங்க, தான் கரெக்டாக இருக்கும். மேட்டோட எண்டுக்கு வச்சுட்டிங்கன்னா இந்த பாம், நீ அண்ட் ஹீல் ஒரே லைனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூச்சு இழுக்கிறப்ப நல்லா தலை மேலே போகணும், முதுகு கீழே வரணும். மூச்சு விடுறப்ப மெதுவாக தலை கீழே போகுது, முதுகு மேலே வரணும். நல்லா மூச்சு இழுக்கிறப்ப இன்ஹேல் பண்ணும்போது தலை மேலே வரும், முதுகு கீழே போகும். மூச்சு வெளிவிடும் பொழுது தலை கீழே போகிறப்ப முதுகு லேசாக மேலே வரும். அதை ஃபீல் பண்ணுங்கள். ப்ரீத்தையும் மூமெண்ட்டு சிங்க் பண்ணுங்கள். இன்ஹேல் ஸ்லோலி, நல்ல மூச்சு இழுக்கும் போது முதுகு லேசாக கீழே போகிறத ஃபீல் பண்ணுங்கள். தலை மேலே வந்துடும். மூச்சு வெளிவிடும் பொழுது தலை கீழே போகிறப்ப முதுகு லேசாக மேலே வந்துடும். உங்களுக்கு ஒரு ஸ்பைனே வந்து மசாஜ் பண்ணுற ஃபீலிங் இருக்கும் பாருங்கள். ஸ்பைன் ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். நல்லா இன்ஹேல் பண்ணுறப்ப முதுகு லேசாக கீழே போய் தலை மேலே வருது. மூச்சு வெளிவிடும் பொழுது தலை கிளம்போது முதுகு லேசாக மேலே வருது. நல்ல நிதான மூச்சு இழுக்கும் பொழுது தலை மேலே போகுது, முதுகு லேசாக கீழே போகிறத ஃபீல் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப மெதுவாக ப்ரீத் அவுட் போகும்போது தலை கீழே போகிறப்ப முதுகு நல்ல மேலே வரதை ஃபீல் பண்ணுங்கள். 2 more rounds. நல்லா இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப். நல்ல மூச்சு தானம் இழுக்கும்போது முதுகு கீழே போகுது, தலை மேலே வருது. மூச்சு வெளியே வரும் பொழுது தலை கீழே போகிறப்ப அப்படியே சைமல்டேனியஸாக முதுகு மேலே வரணும். ஸோ ஸ்பைன் ஃபுல்லாக கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் கொடுக்க ஸ்பைன் ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ண பிறகு 2 ஹீல்ஸ் இருக்குல்ல, 2 டோஸ் நல்லா சேர்த்து வைக்கிறோம். டோஸ் சேர்த்து வச்சுட்டு மெதுவாக அப்படியே ஃப்ரண்ட் வந்துட்டு எல்போ இருக்குல்ல, எல்போவில் அழுத்தம் கொடுத்து கை நல்லா தொடச்சிட்டு கண்ணத்தில் கை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரிலாக்ஸேஷன் இதுதான். கண்ணத்தில் கை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அழுத்தம் ஃபுல்லாக உள்ளங்கையில் வந்து ஃபேஸ் இருக்கட்டும். எல்போ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஆகிருக்கணும் ஃபுல்லாக மேட்டில். கைமுட்டி நல்லா அழுத்தத்தோடு இருக்கிறது ஃபீல் பண்ணிவிட்டு 5லேருந்து 7 சுவாசம் ரிலாக்ஸ் பண்ண பிறகு நார்மலாக வஜ்ராசனாக்கு வந்துடலாம். வஜ்ராசனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வஜ்ராசனா பண்ண கற்றுட்டிங்கன்னா பாடி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும்.
நீங்கள் சாதாரண சுகாசனம் போட்டிங்கன்னா கூட ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஆனால் வஜ்ராசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டுக்கு தான் போகும். இது இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஆனால் நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சுகாசனம் பண்ணும்போது இப்படி உட்காரணுன்னா செஸ்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியும். இப்படியே இப்படி உட்காந்தே பழகிடும். இப்படியே உட்காந்து பழகிட்டு முதுகு ஒரு ஆர்ச் மாதிரி வரும். ஆனால் வஜ்ராசனில் வந்து நார்மலாகவே நீங்கள் உட்காரும் பொழுது இந்த ஹிஞ்ச் வராது. அப்படி கெத்தாக உட்கார முடியும். இதுதான் வஜ்ராசனோட பெனிஃபிட். ஸோ வஜ்ராசனை பொறுத்த வரைக்கும் வெரி குட் ஃபார் டைஜஷன். சாப்பிட்ட பிறகு ஒன்று ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் வஜ்ராசனா எல்லா ஆர்கன்ஸும் நல்ல ப்ராப்பராக ஆங்கர் ஆகிருக்கு. ஸோ இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் செக்ரீஷன் பண்ணுறதுக்கு நாமளே ஒரு பாத் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆஃப்டர் ஃபுட்டு நிறைய ஆசனாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஷவாசனா பண்ணலாம், வஜ்ராசனா பண்ணலாம், சுகாசனா பண்ணலாம். ஸோ வஜ்ராசனா கேன் பி டன் ஈவன் ஆஃப்டர் ஃபுட். ஓகேவா? இப்போ நம்ம சஷாங்காசனா பண்ண போகிறோம். அதே மாதிரி 1ஆம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நீஸ். வஜ்ராசனாவில் 1ஆம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நீஸ் வச்சுட்டு ஓகே கரெக்டாக வச்சுட்டோம். கையை இப்படி வச்சுக்கணும். இந்த கை வச்சுட்டு நல்லா பென் பேக் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல் பண்ணும்போது மெதுவாக தலை மேலே பார்த்துட்டே கீழே வரணும். அந்த இந்த பிறகு தான் நெத்தி கீழே வைக்கிறீங்க. நல்லா இன்ஹேல் அப், ஸ்லோவாக வாங்க, மேலே மூச்சு இழுத்துட்டே வாங்க. லேசர் பென் பேக் அண்ட் எக்ஸேல் டவுன் ஃபார்வர்ட். ஸ்லோவாக போங்க, வேகமே வேண்டாம். ஸ்லோவாக போக 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 அது இது வரைக்கும் பார்த்துட்டே இருந்து கடைசியாக நெக்கு கீழே வைக்கிறீங்க. இந்த ஃபோர்ஹெட்டை கீழே வைக்கிறீங்க. இன்ஹேல் அப், ஸ்லோலி கம் அப், நல்லா மேலே வாங்க. And exhale slowly down. Down, 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 down. Forehead touch பண்ணுங்க. Inhale up and exhale down. நல்லா அப்டமன் ரெண்டு கால்கள் நடுவில் உட்கார மாதிரி ஃபீல் பண்ணிக்கிங்க. லேசான அழுத்தம் இந்த அப்டமன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து அப்டமனுக்கு கீழே இருக்கக்கூடியது அபான வாயுன்னு சொல்லுவோம். விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் உங்களோட கீழ்நோக்கம் வாயுன்னு சொல்லுவோம். அது மென்சுரேஷனாக இருக்கலாம், யூரின் பாஸ் பண்ணுறதா இருக்கலாம், மோஷன் பாஸ் பண்ணுறதா இருக்கலாம். இது அத்தனையுமே வந்து கவர்ன் பண்ணுறது அபான வாயு தான். இந்த அபான வாயு சீர்படுத்துறதுக்கான ரொம்ப அருமையான ப்ராக்டிஸு இந்த சஷாங்காசன ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மெதுவாக எக்ஸேல் பண்ணும்போது இந்த அபான வாயு சீராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மென்சுரேஷன், இந்த ஸ்டூல்ஸ் எவாக்குவேஷன் பண்ணுறது நார்மலான ப்ராசஸில் வந்து அந்த வாயு ஃபங்க்ஷன் ஆகும்போது மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. எக்ஸேல் டவுன் அண்ட் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் வழக்கமாக எப்படி பண்ணுவோம்? எல்போ வச்சுட்டு கயிறு துடைச்சிட்டு கணத்தில் கை வச்சுக்குவோம். லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அப்டமனு செஸ்ட்டு ஷோல்டர்ஸ் எல்லாம் லேசாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். அஞ்சுலேருந்து 7 சுவாசம் நல்லா மூச்சு எழுத்து விட்டது பார்க்குறோம். இதுவாக எழுந்து காத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லையிங் ப்ராக்டிஸ். ஸோ இது வரைக்கும் நேற்று பார்த்துருக்கோம். ஸோ நேற்று பார்த்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாக வி கேன் ஏபிள் டு ரெகல்சல் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நியூவாக பார்க்க போகிறது வந்து படுத்து பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ். படுத்து கொண்டு பண்ண ப்ராக்டிஸில் 3 ப்ராக்டிஸ் இருக்குது. ஒன்று குப்பர் பண்ணுறது, புஜங்காசன பிரீதிக்கு ஒன்று இருக்குது. மல்லாக்கு படுத்து பண்ணுறது வந்து சேத்து பந்தாசன பிரீதிக்கும் ஸ்ட்ரைட் லெக் ரேசிங் உத்தான பாதாசனா சொல்லக்கூடிய பிரீத்திங். மொத்தம் 3 ப்ராக்டிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். முதல்ல புஜங்காசன பிரீத்திங் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் டெமான்ஸ்ட்ரேட், தென் வி ஆல் கேன் டூ இட். ஓகே, இந்த வஜ்ராசனிலேருந்து நல்லா முன்னாடி போயிட்டு இந்த டைகர் பொசிஷன் போயிட்டு அப்படியே படுத்துக்கலாம். படுத்துட்டு இந்த கை இது வச்சுக்கலாம். மக்கராசனான்னு சொல்லுவோம். இதை
கை ரெண்டும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மக்ராசனம்னு சொல்லுவோம். ரொம்ப சிவியர் பேக் பெயின் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த போஸில் படுத்துட்டிங்க அப்படின்னா போதும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு இந்த போஸ்லேருந்து செஸ்ட்டுக்கிட்ட கை வச்சுக்கிறேன். நான் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், க்ளோஸாக பாருங்கள், அப்புறம் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம். செஸ்ட்டுக்கிட்ட கை வச்சுட்டு நல்லா இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. 5 to 7 rounds முடிச்சிட்டு ரிலாக்ஸ் இன் மக்ராசனா. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு மேலே இந்த கையில் ரெண்டு கொண்டு போயிட்டு இந்த தலையை வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுதான் ரிலாக்ஸிங் மக்ராசனா. இப்போ எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். செஸ்ட்டுக்கு நேராக கை வச்சுக்கலாம். கை வச்சுட்டு நல்லா ஸ்லோவாக இன்ஹேல் அப், கை ஸ்ட்ரெயிட்டாக வர வரைக்கும் பண்ணுங்கள். நல்ல கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். லுக் அப், exhale down, inhale up, exhale down, நல்லா inhale up. பெஸ்ட் ஃபார் ஹெட்டேக், மைக்ரேன் போன்ற தொந்தரவுகளுக்கு நல்ல அருமையான ப்ராக்டிஸ் இது. செஸ்ட் ஓப்பனிங் ப்ராக்டிசஸ்னால வந்து மெதுவாக டவுன் பண்ணுங்கள். செஸ்ட் ஓப்பனிங் ப்ராக்டிஸ்னால வந்து ப்ரீதிங் டிஸ்டர்பன்சஸ்ஸு, வீசிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நல்லா எக்ஸ்பெண்டாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃபீல் பண்ணுங்கள். ஷோல்டர்ஸ் நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸேல் டவுன், வேகமே வேண்டாம், ஸ்லோவாக போய்க்கலாம். இன்ஹேல் அப், exhale down, inhale up, exhale down, slow போங்க. லாஸ்ட் ரவுண்ட், inhale up, நல்லா ஸ்ட்ரைட் போயிட்டு and exhale down, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மக்ராசனா ரிலாக்ஸேஷன். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடலாம். நல்ல டீப் பிரெத் இன் அண்ட் ஸ்லோலி பிரீத் அவுட். செஸ்ட் முழுக்க, ஷோல்டர்ஸ் முழுக்க நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு நல்ல முழுமையான ஓய்வுக்கு போகலாம். நல்ல முழுமையான ஓய்வு நல்லா போயிட்டு லேசாக ஃபீல் பண்ணுங்க ரிலாக்ஸேஷன். Observe the relax of the whole body and observe the silence within your body. நல்லா பயிற்சி முடிச்ச பிறகு கம் பேக் போயிட்டு ஓகே. இப்போ மல்லாக் படத்தை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். புஜங்காசன பிரீத்திங் வந்து பெஸ்ட்டு ஃபார் செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஹெட்டேக்கு, மைக்ரேனு, ப்ரீதிங் டிஸ்டர்பன்சஸ்ஸு, நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இப்படி இப்படி உட்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நல்ல ஒரு அந்த உடைச்சிருந்த பேரியர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு ஒரு தயக்கமாக இருக்கிறது எல்லாமே வந்து பிரேக் ஆகும். நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறது. கெத்தாக அப்படி போனோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் புஜங்காசனா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து படுத்து பண்ணக்கூடிய செகண்ட் வந்து லெக் ரைசிங் சொல்லுவோம். உத்தான பாதாசனன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து லெக் ரைசிங்னு சொல்லுவோம். இது வந்து சிங்கிள் லெக் இருக்குது, அப்புறம் போத் லெக் இருக்குது. நல்லா படுத்து பண்ணி காமிக்கிறேன். படுத்துக்கிறோம், நல்லா காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறோம். கையை வந்து க்ளோஸ் டு த தைஸ் வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரைட் லெக், இன்ஹேல் ரைட் லெக், நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் வர முடியுமோ வந்துடலாம். எக்ஸேல் டவுன் பண்ணுறோமா. அடுத்த லெக் வந்து லெஃப்ட்டு நல்லா ரைஸ் பண்ணுறோம்.
அண்ட் எக்ஸேல் டவுன். ஓகே, மாற்றி மாற்றி பண்ணுவோம். இதில் 5 இதில் 5 பண்ணுவோம். இது வந்து மெயின் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ், அதுதான் மிக ஒரு மசில்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த நர்வு, அப்புறம் இந்த வெசல்ஸ் இருக்கு இல்லையா, வெசல்ஸில் வந்து பிளட் வெசல்ஸில் குறிப்பாக வெயின்ஸில் வந்து வீக்னஸ் இருக்கும். ஏஜ் ஆக வீக்னஸ் வரும்போது வந்து தங்கிடும் பிளட்டு. ஸோ அதை வந்து நரம்பு புடைச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாக பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட் அஸ் டூ த ப்ராக்டிஸ். ரைட் சைடெல்லாம் சேர்ந்து இன்ஹேல் பண்ணும்போது அப்பு, எக்ஸேல் பண்ணும்போது டவுன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கேன். ஃபஸ்ட்டு லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ரைட் லெக். ரைட் இன், left side down, left in, down, right in, down, left in, down. ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒன்று மசில்ஸ் லேஸாக புல்லாகிறதும், தைஸில் அந்த புல்லிங் ஃபீல் பண்ணுங்கள். நல்லா இன்ஹேல் பண்ணுறப்ப தைஸ் மேலே போகும்போது அப்படியே லேஸாக புல்லாகிறத ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது அந்த புல்னஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். லெஃப்ட் இன், டவுன், ரைட் இன், down, left in, down, and relax. The thighs, knee and calf muscles, ankle வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச்சாக லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். கால்கள் ரெண்டு நல்லா தளர்ந்து முழுமையான ஓய்வோடு இருக்கிறத நல்லா ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் ரிலாக்ஸ். நல்ல நிதான மூச்சு உள்ள இழுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரெண்டு காலை ரைஸ் பண்ண போகிறோம். அது ஈஸியான வழி எப்படி ரைஸ் பண்ணுறோன்னா, மேக் எ ஃபிஸ்ட். இந்த கையை வந்து முட்டி மடக்கிட்டு நம்ம லேசாக இந்த க்ளூட் மசில்ஸ் கீழே அந்த கைகள் வச்சிடணும். வச்சுட்டு மெதுவாக இன்ஹேல் பண்ணுறப்ப போத் லெக் ரைஸ் பண்ணுறோம். அண்ட் எக்ஸேல் பண்ணுறப்ப கீழே கொண்டு வரோம். போது போத் லெக் ரைஸிங். நீங்கள் இங்கே கை வச்சு ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். எப்படி பண்ணாலும் ஓகே தான். கை வச்சு சிரமம் இருக்கும். ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து இந்த முட்டி பண்ணி இடுப்பு கிட்ட வச்சு, இடுப்பு கீழே லேசாக வச்சுட்டிங்க, அந்த க்ளூட் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து லேசாக வச்சுட்டு இப்போ சேர்ந்து ரைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக ரைஸ் ஆகும். கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்கும். கம்ஃபர்ட்டாக ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்ஃபர்ட்டாக ரைஸ் பண்ண தானே வேணும் உங்களுக்கு. அதனால் வந்து முட்டி பண்ணி இடுப்பு கீழே வச்சுட்டீங்கன்னா லெட் அஸ் ஆல் ஸ்டார்ட் டுகெதர். லேசாக முட்டி பண்ணுங்கள். முட்டி பண்ணி உள்ளே வச்சுட்டு ஸ்டார்ட். பிரீத் இன், பிரீத் அவுட், breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Last round. Breathe in and breathe out. நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு காலை கட்டி நல்ல ஷவாசனால ஓய்வு எடுத்துக்கலாம். நல்ல ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங். ரெண்டு கால் ரைஸ் பண்ணும்போது கால் கணுக்கால்லேருந்து கண்டைக்கால், கால் முட்டி, நல்ல தைஸு எல்லா மசில்ஸும் லேசாக புல்லாகிட்டு
இப்போ லேசாக இந்த எனர்ஜியெல்லாம் ஃபில் ஆகிறப்போ நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. காலே லேசான மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நல்ல லேசாக இருக்கும். பெரிய ஸ்டிஃபான கால் இருந்து லேசாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். இன்ஹேல் அண்ட் ஸ்லோலி எக்ஸேல். இது வந்து சிங்கிள் லெக் வந்து ஆல்டர்னேட் லெக்ஸ், அதாவது ரைட் ஃபாலோட் பை லெஃப்ட், ரைட் ஃபாலோட் பை லெஃப்ட் வந்து 5+5 பண்ணிவிடுவோம். முடிச்சுட்டு இந்த போத் லெக் ரேசிங் 5 டைம்ஸ் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் வித் மினிமம் 5 டைம்ஸ், மேக்ஸிமம் கொஞ்சம் பேர் வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 10 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது உங்களுக்கு. ஓகே, இப்போ தான் வி கோ ஃபார் இதோட பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே சொன்னது போல் கால் ரைஸ் பண்ணி இறக்கும்போது ஃபுல் கால் ஸ்ட்ரென்த் ஆகுது. அதை விட ரொம்ப மேஜர் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் சொல்கிறது. இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ரைஸ் பண்ணும்போது டுவார்ட்ஸ் இப்போ கிராவிட்டி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி நம்ம போயிட்டுருக்கோம். அதே டுவார்ட்ஸ் கிராவிட்டி வரும்போது மசில்ஸும் ஃப்ளெக்ஸ் ஆகும். அதே நேரத்தில் இந்த கேப்லரிஸ் வெயின் கேப்லரிஸில் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும்போது இட் புஷஸ் பிளட் டுவார்ட்ஸ் த கிராவிட்டி. அப்போ இந்த அன்னெசரியாக இந்த காலில் இருக்கக்கூடிய அந்த பிளட் லேசாக தங்குறது வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகே, நவ் வி கோ ஃபார் லாஸ்ட் ப்ராக்டிஸ், சேத்து பந்தாசன பிரீதிங் ஆர் பிரிட்ஜ் பொசிஷன் சொல்லுவோம். இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், பண்ணிட்டு நம்ம சேர்ந்து பண்ணலாம். இப்போ நீட்டிட்டு இருந்த கால் வந்து மடக்கிக்கிறோம், அவ்வளோதான். மடக்கிட்டு இந்த கை வந்து க்ளோஸ் டு த தைஸ் வச்சுக்கிறோம். இவ்வளோ தான் போஸ். இன்ஹேல் பண்ணுறப்ப லேசாக ஹிப்பை ரைஸ் பண்ணுறோம். எக்ஸேல் பண்ணுறப்ப ஹிப்பை கீழே கொண்டு வரோம், அவ்வளோதான். ஹிப்பை ரைஸ் பண்ணுறோம், ஹிப்பை இறக்குறோம். இன்ஹேல் பண்ணுறப்ப ரைஸ் பண்ணுறோம், எக்ஸேல் பண்ணுறப்ப இறக்குறோம். இது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த மசில்ஸு லோ பேக் மசில்ஸ் நல்லா மேலே கீழே போயிட்டு வரும்போது நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால வந்து லோ பேக் பெயின் வந்து நல்லாவே குறையுது இதில். அதே நேரத்தில் வந்து அப்டமனில் உப்பசம் வாயுலாம் ஒரு மாதிரி அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் மேலே கீழே போகும்போது இந்த மசில்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஃப்ளெக்சிபிள் வரும்பொழுது இந்த வாயு கம்ப்ளீட்டாக லேஸாகி பிரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இன்னொரு தடவை பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான, வெரி சிம்பிளான ப்ராக்டிஸ் இது. சேர்ந்து பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு நேராக க்ளோஸ் டு த இந்த கையை வந்து பாதங்களுக்கு க்ளோஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை தைஸுக்கு க்ளோஸாகவும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஹேல் அப், நல்லா ஃபீல் பண்ணுங்கள். முதுகு வரைக்கும் லேசாக தூக்குறத ஃபீல் பண்ணுங்கள். எக்ஸேல் டவுன். இன்ஹேல் அப், exhale down, inhale up and exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. நல்ல நிதான மூச்சு உள்ள இழுங்க, மெதுவாக இழுங்க, மெதுவாக மூச்சு விட்டு ஓய்வெடுத்துக்கலாம். கடைசி சுற்றாக இருக்கட்டும். நல்ல மூச்சு நிதானம் விட்டு ரைஸப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லோவாக மூச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அப்படி மெதுவாக எக்ஸைல் பண்ணிவிட்டு இடுப்பு லேசாக வச்சுட்டு கால்கள் நல்லா நீட்டிக்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 7 சுவாசம். இப்போ பகுதியில் தொடை பகுதி, இடுப்பு பகுதி, முதுகு, கீழ் முதுகு, நடுமுதுகு நல்லா ஓய்வெடுத்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் லேசாக இருப்பதை உணர்ந்து பாருங்கள். நல்ல நிதானமாக அதை மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சை வெளிவிடலாம். நல்ல நிதான மூச்சு இழுத்து முழுமையாக மூச்சு விட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, லையிங் ப்ரீதிங் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வி கோ ஃபார் சிட்டிங் பொசிஷன். சிட்டிங் பொசிஷன் போயிட்டு நாம் நாடி சுத்தி பிராணாயம் பண்ணலாம். லெஃப்டில் சின் முத்ரா, ரைட்டில் நாசிக்க முத்ரா. நல்லா நாஸ்டில் ஃபஸ்ட் நாஸ்டில் பார்த்து எந்த நாஸ்டில் டாமினண்ட்டாக இருக்குன்னு நாஸ்டில் பாருங்கள். பார்த்துட்டு அந்த நாஸ்டிலேருந்து துவங்குங்க. புதுசாக பண்ணுறவங்களுக்கு இன்ஹேல் நல்ல லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள் மெதுவாக. திரும்ப அதே ரைட்டில் இன்ஹேல் பண்ணிவிட்டு மெதுவாக லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். இது 1 ரவுண்ட். ஒரு ஃபார்வர்ட் ஒரு ரிவர்ஸ் 1 ரவுண்டு. அது போல் 9 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹாப்பியாக பண்ணலாம். நல்ல நிதான மூச்சு உள்ள எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. கடைசி சுற்றாக இருக்கட்டும். நல்ல நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு வெளிவிடுங்க. மூச்சுக்கு பிறகு கைகள் ரெண்டு மடி மீது வந்து நல்ல ஒரு 5 சுவாசம் நல்ல மூச்சு எடுத்து நிதானம் விடலாம். உடல் முழுவதும் நன்கு தளர்ந்து நல்ல முழுமையான புத்துணர்ச்சியோடு இருப்பதை உணர்ந்து பாருங்க. மூச்சு ஒவ்வொரு முறை எடுக்கும்போதும் புத்துணர்வோடு இருப்பதை உணர்ந்து, மூச்சு ஒவ்வொரு முறை வெளியேற்றும் பொழுது உடல் நன்கு தளர்வடைந்து இருப்பதை நல்லா உணர்ந்து பாருங்க. நல்ல நிதான மூச்சு எடுத்து முழுமையாக மூச்சு வெளியிட்டு நல்ல ஓய்வோடு இருப்பதை உணர்ந்து கைகள் லேசாக உரசி கண்களுக்கு மிதமான குளிர்ச்சி கொடுத்து கன்னம், கழுத்து, தோள்பட்டை, கைமுட்டி, மணிக்கட்டு விரல்களால் தொடர்ந்து இரு கரங்கள் கூப்பி உலகில் அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும், இன்றைய தினம் எந்த ஒரு இறுக்கமும் இல்லாமல் சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து மெதுவாக உங்களது அழகான கண்களை சிமிட்டி கொண்டு திறந்து கொள்ளலாம். ஸோ இன்றைக்கான செஷன் முடிஞ்சது. ஸோ வி ஹவ் சீன் வார்ம்அப்ஸு, ப்ரீதிங், அதில் ஸ்டாண்டிங், சிட்டிங் அண்ட் லைங் 3 பார்த்தாச்சு. ஸோ வார்ம்அப்ஸ் முடிஞ்சது, ப்ரீதிங் முடிஞ்சது. நாளையிலேருந்து வில் கோ ஃபார் லிட்டில் ஸ்ட்ரெச்சிங் பார்க்குறோம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பொதுவாகவே வந்து ஆசனாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
வி கோ ஃபார் ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம். அந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோவில் இருக்குது. அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு நான் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த ஷேர் பண்ண ஆடியோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 7 மினிட்ஸ் வரும். அது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 7 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் முடித்தோடனே வரும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் முடிச்சோடனே ஒரு 7 மினிட்ஸ் 58 செகண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த ப்ராக்டிஸ் வந்து நான் உங்களுக்கு ஆடியோ ஃபைலாக இருக்குது. உங்களுக்கு நான் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த அந்த ரிலாக்ஸேஷன் போட்டு முடிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் வில் ஹாவ் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நியூ ப்ராக்டிஸோடு மீட் பண்ணுவோம். பாய். டேக் கேர். தேங்க்யூ.